Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எதிர்பாரா தனயோகம் யாருக்கு? இதன் தலைப்பு. சாதாரணமாக போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் சடனாக ஒரு சேஞ்ச், உடனடியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அது ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது மாதிரி எதிர்பாராமல் கிடைக்கிற தன யோகம் எந்த கிரக அமைப்புகள் சிறப்பாக இருந்தால் நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு ஜாதகத்திற்கும் திடீர் அதிர்ஷ்டம், அந்த திடீருங்கிற வார்த்தை அப்படிக்கு 8ஆம் இடம் சம்மந்தப்படும். திடீர்னு வர்ற தனம், திடீர்னு வர்ற பொருள், புதையலில் கிடைக்கிற யோகம், பங்குச்சந்தையில் கிடைக்கிற ஆதாயம், உழைக்காமல் பணம் வர்ற அமைப்பு, சமுதாயத்திலிருந்து கிடைக்கும் வெகுமதி, வாழ்க்கை துணைகிட்டேருந்து கிடைக்கிற சொத்துக்கள்னு அது திடீர்னு ஏற்படுற அமைப்பு எல்லாமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அந்த அமைப்பு 8. ஒரு மனிதனுடைய தனஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடம். இந்த ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் வலுப்பெற்றுனா அவங்க ஆட்சி அடையலாம், உச்சம் அடையலாம், மூலத்திரிகோணம் அடையலாம், திக்பலம் அடையலாம். இந்த 4மே பவர் தான். அஃப்கோர்ஸ் வர்க்க உத்தமம் அடைஞ்சாலும் வலு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், திக்பலம் மற்றும் வர்க்கோத்தமம். இப்போ இந்த நிலைகளில் 2, 8ஆம் அதிபதிகள் இருந்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும். புரியுதுங்களா? ஒருத்தர் பார்க்கணும். இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். ஒரே வீட்டில் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது ஒரு அமைப்பு, ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது ஒரு அமைப்பு. இது போக ஒன்றுக்கொன்று திரிகோண ஸ்தானங்கள் இருந்தாலும் தொடர்பு தான். ஆனால் அது கொஞ்சம் பவர் கம்மி. நேரடியாக இணைஞ்சிருக்கிறபடியோ, நேரடியாக பார்க்கிறபடியோ வரக்கூடியதோ, அல்லது ஒருவர் மட்டும் இன்னொருவரை பார்க்கும்போது வரக்கூடிய அந்த இணைவு அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்திலையோ கேந்திரத்திலையோ இருக்கிற போது இருக்கிற இணைவுக்கு பவர் இருக்காது. அது சற்று குறைவாக தான். புரியுதுங்களா? உங்கள் லக்னத்தின் 2ஆம் அதிபதி, உங்கள் லக்னத்தின் 8ஆம் அதிபதி, இவங்க 2 பேருமே பவரில் இருக்கணும். 2 பேரும் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருக்கணும். அப்படி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டாயம் எதிர்பாராத தனம் பெறும் யோகிதை உண்டாகும். எப்போ உண்டாகும்? அந்த கிரகங்களோட தசை அல்லது புத்தி அந்த காலகட்டத்தில். இதில் இந்த எதிர்பாராத தன யோகம்ங்கிறது ஒரு தசை முழுக்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அது இந்த புத்தியில் தான் மேக்சிமம் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்தாரத்தில் சடனான்னு நடந்து அந்த ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போயிடும். புரியுதுங்களா? இப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதி அஃப்கோர்ஸ் லக்னாதிபதி செவ்வாயே தான். இப்போ இதில் சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சியாகி, செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சியாகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. 2 பேரும் பவர்லேயும் இருப்பாங்க. இது ஒரு எதிர்பாராத தன வரும் அமைப்பு. புரியுதுங்களா? இப்போ செவ்வாய் மகரத்தில் உச்ச வலுவோடு இருக்கார். சுக்கிரன் ரிஷபத்திலே ஆட்சி வலுவோடு இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் திரிகோணத்தில் இருப்பாங்க. இந்த திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிற இதுவும் ஒரு விதமான தொடர்பு தான். இருவரும் வலுப்பெற்ற நிலையில் தொடர்பு கொள்வது, இது மாதிரியான அமைப்புகளில் பார்த்து. இப்போ ரிஷப லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் அதிபதி புதன், 8ஆம் அதிபதி குரு, இவங்க 2 பேருமே பவர்ஃபுல்லாக இருந்து தொடர்பு கொள்ளணும். அது 2லேயே புதன் ஆட்சியாகி 8லேயே குரு அந்த ஆட்சியான ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பில் இருப்பாங்க. இது ஒரு அருமையான அமைப்பு. 2ஆம் இடத்துல புதன் ஆட்சியாகி 11ஆம் இடத்துல குரு ஆட்சி ஆகிறாருன்னா இதுவும் தொடர்பு தான், கேந்திர தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பேரும் கண்டிப்பாக பவரில் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு திடீர் அதிர்ஷ்ட ஜாதகம் சொல்கிறேன், இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ரிஷப லக்ன ஜாதகம், குருவும் புதனும் லக்னத்தில், லக்னாதிபதி சுக்கிரனும் அங்கேயே, குரு புதன் லக்னாதிபதி 3 பேருமே லக்னத்திலே. இப்போ 8ஆம் அதிபதியும் திக்பலம், 2ஆம் அதிபதியும் திக்பலம் பெற்றுக்கொள்வதற்கு லக்னாதிபதியும் பவரில் இருக்கார். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இந்த மாதிரியான அமைப்பு. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனும் சனி பகவானும் தொடர்பு கொள்ளணும். இவங்களுடைய தொடர்பு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியும். அது ஒரு விதத்தில் காசை கொடுத்தா இன்னொரு விதத்தில் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புணர்வு தோஷத்தை ஏற்படுத்தும்.
உபய லக்னங்களுக்கு கிடைக்கிற யோகங்கள் கூட அரையும் குறையமாக தான் கிடைக்கும். ஒரு யோகம் கிடைக்கும், அதுலேயே பின்னாடியே ஒரு சோகமும் கிடைக்குங்கிறது மாதிரி ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். சந்திரனும் சனியும் தொடர்பு கொள்கிறாருங்கிற போது திரிகோண ரீதியான தொடர்புகள், கேந்திர ரீதியான தொடர்புகள்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சமசப்தமமாக பார்த்துக்கிறதுங்கிறதும் 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறது வேறு மாதிரியான சில நெகட்டிவ் பலனையும் சேர்த்து கொடுக்கும். இதில் சந்திரனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மற்ற தனாதிபதி மாதிரி சந்திரன் கிடையாது. காரணம் என்னென்னா, சந்திரன் மாதத்திற்கு ஒரு முறை உச்ச வலுவை எட்டக்கூடிய கிரகம், ஃபுல் பவரை எட்டக்கூடிய கிரகம். இதில் உச்ச வீட்டில் ஒரு வலுவடைவார், ஆட்சி வீட்டில் ஒரு வலுவடைவார், ப்ளஸ் பௌர்ணமி யோகமாக ஒரு வலுவடைவார். இப்போ 3 முறை வலுவடையும் தன்மை சந்திரனுக்கு தான் உண்டு, பவர். ஸோ அப்போ அந்த அமைப்பில் சனியோட தொடர்பு கொள்ளும்போது இவங்க திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கும் லக்னம் தான். ஆனால் அந்த புணர்வு தோஷம் அப்படிங்கிறதும் அதோடு சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் தனாதிபதியாகவும் சனி 8ஆம் அதிபதியாக வராங்க. இதுவுமே பாருங்கள், சனி சூரியன் தொடர்புங்கிறது ஒரு மாதிரி ஒரு பக்கம் பாசிட்டிவ் வளர்ச்சி, பொருளாதாரம், திடீர் அதிர்ஷ்டம்னு வந்தாலும் இன்னொரு பக்கம் அப்பா மகன் உறவுக்கு ஆகாமல் போகிறது, அரசியல்வாதிகளோடு பகையாகிறது, மாமனார் மருமகன் உறவு பகையாகிறது, இந்த விதியும் சேர்த்து தான் கொடுக்கும். ஸோ இந்த கடக லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு அந்த சூரிய சந்திரர்கள் சனி பகவான் 8ஆம் அதிபதியாக வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இவங்க 2 பேருக்கும் சனி ஆகாதவங்கிற போது இது ஒரு பக்கம் யோகம், இன்னொரு பக்கம் சோகங்கிற மாதிரி வந்துடும். சிம்ம லக்னத்துக்கு புதன் 2ஆம் அதிபதி, குரு 8ஆம் அதிபதி. இவங்க லக்னத்தில் வளர்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வளர்த்து தனித்தனியாக தொடர்பு கொண்டாலும் கேந்திரங்களில் இருந்தாலும் குரு மட்டும் வளர்த்த புதனை பார்த்து விட்டாலும் சிறப்பு. ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் லக்னத்திலே புதன் திக்பலம், கூடவே சூரியன் இருக்கார் லக்னாதிபதி, 5ஆம் இடத்துல குரு ஆட்சி. இப்போ ஒருத்தர் புதனும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்தில் இருக்காங்க. இதில் குரு பார்வை லக்னத்துக்கு, இதுவும் திடீர் தனம் வரும் அமைப்பு தான். 8ஆம் அதிபதிங்கிற முறையில் அவர் வலுத்திருப்பது சிறப்பு. கன்னிகா லக்னத்துக்கு சுக்கிரன் 2ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாக செவ்வாயும் வருவாங்க. இது ஒரு பிருகுமங்கல யோகமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ செவ்வாய் சுக்கிரன் 2 பேரும் வளர்த்து ஒருவருக்கொருவர் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ தொடர்புகள்லையோ இருக்க வேண்டியது அவசியம். துலா லக்ன ஜாதகத்திற்கு 2ஆம் அதிபதியாக செவ்வாயும் 8ஆம் அதிபதியாக லக்னாதிபதி சுக்கிரனுமே வந்துடுவாங்க. இதுவும் பிருகுமங்கல யோகத்தில் வரக்கூடியதான். இப்போ கன்னி லக்னத்துக்கு வர அதே அமைப்பு துலா லக்னத்துக்கு வரும். சுக்கிரனும் செவ்வாயும் தொடர்பு கொள்வது அவசியமாக இருக்கும். இப்போ துலா லக்னம் லக்னத்திலேயே விருச்சிகல துலா லக்னம் லக்னத்திலேயே சுக்கிரன் ஆட்சி, 7ஆம் இடத்துல செவ்வாய். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனே லக்னாதிபதியாக வந்து பவரில் வந்துடுறாரா, 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயை 7ஆம் இடத்துல ஆட்சியாகி பவரில் வந்துடுறாரா. இது ஒரு அமைப்பு தான். நல்ல விதமான திடீர் தன வரவு, எதிர்பாராமல் தனம் கிடைக்கிற அமைப்பு. எதிர்பாராதது அப்படிங்கிறதுக்கு 8 சம்மந்தப்பட்டிருக்கும். அதை பெற்றுக்கொள்வதற்கு 2 நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் லக்னாதிபதி நல்லாயிருக்கும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதியாக குரு, 8ஆம் அதிபதியாக புதன். இப்போ இவங்க 2 பேரும் வலுவடையணும். லக்னத்தில் இருந்தாலே இவங்க வலுவாக தான் இருப்பாங்க. திக்பலம் 2 பேருக்குமே காமனாக இருக்கும். 2ல் குரு இருந்து 8ல் புதன் இருந்தாலும் அதே பவர் தான். 5ல் குரு இருந்து அதற்கு நேர் 7ஆம் இடத்துல புதன் உச்சமானாலும் அதே பவர் தான். 8ஆம் அதிபதிங்கிற முறையில் புதன் உச்சமாவார், 2ஆம் அதிபதிங்கிற முறையில் குரு ஆட்சியாவார். அந்த அமைப்பு பொருந்தி வரும். புரிஞ்சுங்களா? அதற்போக கேந்திர திரிகோண தொடர்புகள் அப்படிங்கிறது, குரு பகவான் வந்து ஆட்சி பெற வீடுகளான மீனத்திற்கும் தனுசுக்கும் கேந்திரங்களில் புதனும் வலு வருவாருங்கிறத நீங்கள் மறந்துடும். அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா மீனத்தில் குரு இருந்தார்னா மிதுனத்தில் இருந்தாலும் புதன், கன்னியில் இருந்தாலும் புதன் கேந்திர தொடர்பில் வந்துடுவார். ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு அமைப்பு. இதில் கன்னியில் இருக்கும்போது நேரடியாக பார்ப்பார் என்பதும் ஒரு விதி, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது. தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி சனி, 8ஆம் அதிபதி சந்திரன். இந்த முதல்ல சொன்ன அதே கணக்கு தான் மிதுன லக்னத்திற்கு சொன்னது போலே தான். இவங்க 2 பேருடைய தொடர்பு வலுப்பெற்ற நிலையில் இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக யோகத்தை, திடீர் அதிர்ஷ்டத்தை, எதிர்பாராத தனவரவை கொடுத்துக்கிட்டே கூடவே புணர்வு தோஷம் கொடுக்கும். அது நாம் ஏற்றுக்கத்தான் வேணும். அதே மாதிரி தான் மகர லக்னத்துக்கும் 2ஆம் அதிபதியாக சனி, 8ஆம் அதிபதியாக சூரியன் வரும்போது சூரியன் சனியினுடைய தொடர்பு அப்படிங்கிறது எதிர்பாராத தனவரவை கொடுக்கும் போதும் கூடவே மன வருத்தம், வேதனைகளையும் கொடுக்கவே செய்யும். ஒரு மகர லக்ன ஜாதகம், இவருக்கு வந்து லக்னத்திலேயே வந்து சனி பகவான் ஆட்சி பவரில் இருந்தார், 4ஆம் இடத்துல உச்ச சூரியன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரம். இதில் பார்வை தொடர்புகள்லாம் எதுவும் இல்லை. பட் கேந்திர ரீதியான வலு, இதில் 8ஆம் அதிபதி வலுத்திருக்கார், லக்னாதிபதி மற்றும் 2ஆம் அதிபதியும் வலுவாக இருக்காருங்கிற அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு எதிர்பாராத நிகழ்வில் தகப்பனார் வந்து கடும் பகை தான், இறந்து போன நிலையில் இவருக்கு ஒரு 4-5 கோடி ரூபா சொத்து கிடச்சிது.
வேறு ஆப்ஷனே இல்லை, இவர் மட்டும் தான் வாரிசுங்கிறதுனால வந்து சேர்ந்துச்சு. அப்படியும் ஒரு யோகம். இந்த மாதிரியும் நடக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியாக வரக்கூடியவர் குரு, அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் புதன். இப்போ இந்த புதனும் குருவும் வலுப்பெறணும், அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளணும். இந்த அமைப்பை பார்த்துக்கலாம். இப்போ குரு வந்து தனுசில் ஆட்சியாக இருக்கார், புதன் வந்து மிதுனத்தில் ஆட்சியாக இருக்கார், கும்பலக்னம். இப்போ 8ஆம் அதிபதி 5ல் ஆட்சி, 2ஆம் அதிபதி 11ல். இப்போ லாபஸ்தானம் இதோட தொடர்பு கொள்ளும். இது ஒரு எதிர்பாராத தனம் வரும் அமைப்பு தான். புரிஞ்சுதுங்களா? மீனத்தை பொறுத்த வரைக்கும் 2 குடைவர் செவ்வாயாகி 8 குடைவர் சுக்கரனாக வரும்போது இது பிருகுமங்கல யோகத்தில் அந்த கான்டாக்டில் வரணும். 2 பேரும் பவரில் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பில் இருக்கணும். கேந்திரத்தில் தொடர்பில் இருந்தாலும் சரி, திரிகோண தொடர்பில் இருந்தாலும் சரி. ஒரு மீன லக்ன ஜாதகம் செவ்வாய் உச்சம் 11, 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. இப்போ செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சுக்கிரனும் பவரில் இருக்கார், செவ்வாயும் பவரில் இருக்கார். இதுவும் அதே அமைப்பு தான். எதிர்பாராமல் நமக்கு கிடைக்கிறது 8ஆம் அதிபதி. இதில் படிநிலைகள் வலுவான அமைப்பு அப்படிங்கிறது அந்த டைரக்டாக அந்த வீடுகள்லேயே வலுப்பெறுவது. ஒரு மீன லக்ன ஜாதகம்னா 2லேயே செவ்வாய் ஆட்சி, 8லேயே சுக்கிரன் ஆட்சி, ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்போ இது பிருகுமங்கல யோகமாகவும் அந்த எதிர்பாராத தன வரவையும் பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் லக்னாதிபதி குரு நல்லா இருக்கணும், அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த எதிர்பாராமல் கிடைக்கிறதை எடுத்து செய்து கொள்வதற்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணுங்கிறது இந்த அமைப்பு. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.